எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல் பென் குயின். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா விக்னேஷ் மஹாலில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, வேல்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்போவுக்கு நம்ம போயிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் மஹால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராம்போலின் வந்து வச்சுருக்காங்க. அது ட்ராம்போலின்லாம் பார்த்துட்டு சின்ன பசங்க விளையாடுற மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கி ட்ரா யூஸ் பண்ணுற கூப்பன் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து கான்டாக்ட் நம்பரும் நேமும் வாங்கி லக்கி ட்ராவில் வந்து அவங்க கையில் போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ கவுண்டர், அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ் இருக்க மாதிரி ஒரு கவுண்டர் வந்து வச்சுருந்தாங்க, ராஜஸ்தானி பிக்கிள்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி செட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிராண்டட் குர்த்திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக்லாம் கூட இருந்தது. பிராண்டட் குர்த்தியோட ப்ரைஸ் டேக் தான் அது. அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த குர்த்தி செட்ஸு, கார்ட் செட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டன் குர்த்தி, சிந்தட்டிக் குர்த்தி, இந்த மாதிரி நிறைய குர்த்தி செட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து தள்ளி போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கிள்ஸு, இந்த மாதிரி ஹோம்மேட் பப்படு, இந்த மாதிரி ஹோம்மேடில் செஞ்ச ஐட்டம்ஸ் நிறையா வந்து வச்சுருந்தாங்க இந்த ஸ்டாலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா டைப் ஆஃப் பிக்கிள்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்து இருந்தது, காட்டன் சாரீஸ், இந்த மாதிரி சாரீ செக்ஷன் மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டால் வந்து வச்சுருந்தாங்க பக்கத்தில். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் சாரீ, காட்டன் சாரீ, டிசைனர் சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த சாரீ செக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவுடர்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடில் பருப்பு பொடி, இந்த மாதிரி மில்லட்ஸ் பொடி, லட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்கிற மாதிரி ஆர்கானிக்கலாக செய்கிற மாதிரி அதுக்கும் வச்சுருந்தாங்க. பக்கத்து கவுண்டருக்கு போனீங்கன்னா பார்த்திங்கன்னா பூஜா ஐட்டம்ஸு, இந்த ஊதுபத்தி, அதுக்கப்புறம் அந்த பர்ஃப்யூம் ஸ்ப்ரேஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வச்சுருந்தாங்க. சாமி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஐட்டம்ஸ் தான். பூஜாக்கு யூஸ் பண்ணுறது வெட்டி வேறு இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கவுண்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலை வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து சிவன், நடராஜர் சிலை, அப்புறம் கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர், இந்த மாதிரி சிலைங்க, லிங்கம், இந்த மாதிரி சிலைங்க நிறைய வச்சுருந்தாங்க. அன்னபூர்ணி சிலை, நந்தி சிலை, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விநாயகரில் வித்தியாசமான விநாயகர், அயக்ரீவர், இந்த மாதிரி நிறையா சிலை வந்து இதில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் கேட்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான மெட்டீரியல் தான் அது, அந்த சிலைங்க இருக்கிறது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரி சிலைங்கள்லாம் பார்க்குறதுக்கு. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன், என்னென்ன இருக்குது அப்படின்றது இதில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து செக்ஷனுக்கு வந்து போனோம். அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க சாமி சிலை வச்சுருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு அதில் அண்ணாமலையார் சிலை வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் கையில். இந்த அண்ணாமலையார் சிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஃபினிஷிங் பார்க்கும்போது. இது 1550 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ப்ரைஸு. அதுவும் அந்த இதில் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை மட்டும் இல்லைங்க, கற்பக விருட்ச மரம் இருந்தது. பாபாவோட கால் கற்பக விருட்ச மரம் பின்னாடி இருந்தது. இந்த கற்பக விருட்ச மரம் வந்து நிஜமாக சொல்ல போனோன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் அந்த கற்பக விருட்ச மரத்தை வந்து வைக்கும்போது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் ஆகும். வீட்டில் இருக்க செல்வம், நம்மளோட நமக்கு சார்ந்த புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பக விருட்ச மரம் வளர்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கற்பக விருட்ச மரத்தோட ஸ்பெஷாலிட்டி. யாராவது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட இந்த மரம் வாங்கி வீட்டில் வைங்க, ரொம்ப நல்லது வீட்டுக்கு வாஸ்துப்படி பார்த்தா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸு, ஸ்டெட்ஸு, இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் ஐட்டம்ஸ், செயின்ஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா சாமி சிலைங்க அழகாக இந்த வுட்டில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த ஸ்டால் பக்கத்தில் இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாமி சிலைங்க தாங்க நிறையா இதில் வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாக அந்த ஸ்டாலில். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து அந்த ஸ்பாஞ்சை டிப் பண்ணிவிட்டு ரொம்ப அழுக்காக இருக்க வாலில் வந்து நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அழுக்கு வந்து அப்படியே வந்துடுங்க. ரொம்ப ஈஸியான வேலை, நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுலாம் அழுக்கு க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இது பண்ணியே நீங்கள் வந்து வாலில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஐட்டத்துலையோ வால்லையோ இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலிப்ரிட்டி வந்து காமிச்சிருக்குங்க. இவங்க யார் அப்படின்னா சீரியல் ஆர்டிஸ்ட், நிறையா மூவிஸ்லாம் கூட நடிச்சிருக்காங்க. இவங்க நிறையா
மூவிஸில் நடிச்சிருக்காங்க. ஓல்டு ஆர்டிஸ்ட் இவங்க இந்த ஸ்டாலுக்கு வந்திருந்தாங்க. அதை இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். எனக்கு அவங்க பேர் சரியாக தெரியல, பட் அவங்க செலிப்ரிட்டி அவங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வாட்ச்சு, டைட்டன் வாட்செல்லாம் வந்து நான் கம்மி ரேட்டில் விற்கிறேன், பல கோடி ரூபா வாட்சை, பல லட்ச ரூபா வாட்சை கம்மியாக ரேட்டில் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வந்து அங்கே வச்சுருந்தார். ஆன்லைனில் கிடைக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது தான். அதையும் வந்து வாங்கிட்டு வந்து அவரோட ஸ்டால் வந்து உள்ளே வச்சுருந்தாருங்க. அவரை போய் பார்த்த மாதிரியும் ஆச்சு, அவர் வச்சு இந்த பொருள் பார்த்த மாதிரியும் ஆச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பசங்க போடுற நைட் சூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெனிம் கிளாத்தில் வர டிஷர்ட் அண்ட் டெனிம் கிளாத் பெல்ட்டோட வர மாதிரி செட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ரேஞ்சில் பிராண்டட் ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியில் கிட்ஸுக்கு வந்து நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் மாதிரி ஒரு செட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பார்க்கும்போது. 2 piece செட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டிஎஸ் தமிழ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி காம்போ இருக்க மாதிரி ஒரு பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிலு, தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே வந்து செய்கிறாங்களாம். நெய் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். யூஸ் பண்ணி அவங்க ஓன் ப்ராடக்டை வந்து செஞ்சிட்ருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பொடி இருக்குது. இட்லி பொடி, மில்லட்ஸ் பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் வத்தல் எல்லாம் வச்சுருந்தாங்க, முருங்கைக்கீரை வத்தல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்கானிக்காக எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இதில் மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இது மாதிரி டைப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. வத்தல், நூடுல்ஸு, பொடி, அதுக்கப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் பொடின்னு கூட அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணுன்னா யாருக்கா வேணுன்னா அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நேம் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். என்னோடய சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பென்குயின் சேனல். இந்த சேனலுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.